அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். தொழில் ஸ்தானம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இப்போ தொழில் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ஜோதிடர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த 10ஆம் இடத்தை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நுணுக்கம் இருக்குது. அதை யாரும் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அப்படி நம்ம அனுபவத்தில் தான் அதை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரக்கூடிய ஸ்தானம் தான் தொழில் ஸ்தானம். ஏன் இந்த தொழில் ஸ்தானத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு செயலையும் செய்யும் போது தான் அந்த செயல் மூலமாக நமக்கு புகழும் பணமும் கிடைக்கும், அல்லது இகழும் கெட்ட பெயர்களும் கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். ரெண்டு கான்செப்ட் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு தொழில் பண்ணுறனால நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நல்ல பேரும் கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணுறனால நமக்கு நஷ்டமடியும் கெட்ட பேரும் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த தொழில் பண்ணுறக்கூடிய நேரமும் காலமும் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கும். இப்படி நேரம் காலம் போய்கொண்டு இருக்கிறதை கூட நம்ம அனுசரிக்காமல் அதில் ஈடுபட்டு அதில் நஷ்டத்தையோ அல்லது லாபத்தையோ அடைவோம். சரி, பெரும்பான்மையானவர்கள் ஏன் நஷ்டம் அடைகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஏன் இந்த தொழிலில் இவ்வளோ நஷ்டப்படுறாங்க, எதனால் நமக்கு நஷ்டம் ஏற்படுது, எந்த திசையினால், எந்த புத்தினால், ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போது ஜாதகத்தில் நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய இடம் லக்னம். ஏன் இந்த லக்னத்தை பற்றி நான் முக்கியமாக இந்த லக்னத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஜென்மத்தில் என்ன காரியத்தை செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் இந்த லக்னம். அப்போது இந்த லக்னம் எந்த காரணத்துக்காக இங்கே வந்திருக்கு, எந்த செயலை செய்வதற்காக வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த லக்னம். சரி, இந்த லக்னத்தை மட்டும் நம்ம நுணுக்கமாக பார்த்து எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை. அப்போது நமக்கு எந்த மாதிரியான திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை விட 5ஆம் பாவத்தின் வழியாக நமக்கு எதன் மேலே ஆசை இருக்குது, என்ன செயலை செய்யலாம், எது செஞ்சால் எனக்கு திருப்தி அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஒரு தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தொழில் மேலே எனக்கு தீராத காதல் இருக்கணும், அன்பு இருக்கணும். அதில் செய்யும்போது நம்மளையே நம்ம மறந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, நேரம் போனதே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை நீங்கள் செய்யும்போது அந்த செயலை மேலே நீங்கள் ரொம்ப அன்பாக காதலாக அந்த தொழிலை எடுத்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இது எங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்ன? புத்தி ஸ்தானம். உங்கள் புத்தி எந்த தொழில் மேலே காதல் கொண்டிருக்கிறதோ அந்த புத்தி ஸ்தானத்தை தான் நீங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க. அப்போ அந்த செயல் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நேரம் போகிறது தெரியாது, அதில் ஒன்றி போயிடுவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். கடமைக்கு நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு தொழில் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றியாக முடியாது, பணத்தை நீங்கள் பெற முடியாது. மிகப்பெரிய கோடீஸ்வரனாக நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு திறமை, உங்கள் ஜாதகத்தில் என்ன திறமை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த திறமை நமக்கு எந்த மாதிரியான காதலை, அதாவது இங்கே காதல் அப்படிங்கிற விஷயத்தை எதுக்காக அப்படின்னா தொழில் மேலே நீங்கள் பற்றும் பாசமும் பக்தியும் வச்சுருக்கணும். அப்படி அந்த பக்தியோட அன்போட பக்தியோடு நீங்கள் இருக்கிற தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இது 4ஆம் இடமும் 5ஆம் இடமும். அடுத்தது 7ஆம் இடம். நீங்கள் என்ன தான் நீங்கள் தொழில் பண்ணாலும் அந்த தொழில் மற்றவங்களுக்கு நல்லதையும் அதன் மூலிமா அவங்களுக்கு வருமானத்தையோ அல்லது சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ ஆரோக்கியத்தையோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதன் மூலியமாக அவங்க சந்தோஷம் அடையணும். இப்படி 7ஆம் பாவத்தின் மூலியமாக அதை நம்ம எடுத்துக்கிட்டு 10ஆம் பாவம் தான் தொழில் ஸ்தானம். சரி, இப்போ 10ஆம் பாவத்துக்கு வரணும். எந்த மாதிரியான தொழிலை பண்ணுறது, எந்த தொழில் பண்ணுனா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரி, இது எந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் அலாசி பார்த்தா தான் தெரியும். இப்போது என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல லக்னத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு உங்கள் லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரு, முதல்ல அது என்ன லக்னம், அந்த லக்னம் சரமா ஸ்திரமா உபயமா அப்படின்னு பாருங்கள். அந்த லக்னாதிபதி சரமாக இருந்தால் சரத்துக்கு சரம் தீர்க்கம்,
சரத்துக்கு ஸ்திரம், மத்திமம், சரத்துக்கு உபயம், அற்பம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனதில் வச்சுட்டு நம்ம லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். அப்போ சரத்துக்கு சரம் தீர்க்கம் அப்படின்னா சரலக்னமாக இருந்தால் அது 1, 4, 7, 10 தான் சரங்களாக வரும். ஆக உங்கள் லக்னாதிபதி லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 இருந்தால் அது சரலக்னத்திற்கு பலமானது அப்படிங்கிறத தெளிவாக இருங்க. இல்லை சார் எனக்கு ஸ்திர லக்னம் அப்படின்னா அதே ஸ்திர லக்னத்துக்கு 1, 4, 10 ஸ்திர லக்னமே வரும். அதுவும் உங்களுக்கு பலம் குறைவானது. சரத்துக்குத்தான் சரம் தீர்க்கம், ஸ்திரத்துக்கு ஸ்திரம் அற்பமானது. அப்போது உங்களுக்கு ஸ்திரலக்னக்காரர்களுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்திரலக்னக்காரங்களுக்கு உபய வீடுகளில் இருக்கணும். அப்போது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் எங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா 2ஆம் இடத்துலையோ உங்களுக்கு 12ஆம் இடத்துலையோ இருந்தாலும் ஓரளவுக்கு 12ஆம் இடம் உங்களுக்கு நன்மையை செய்யும். ஆனால் உங்கள் லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் ஸ்திரத்துக்கு உபயம், தீர்க்கம், வலிமையாக இருக்கும். அப்போது உங்கள் லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்கள். உங்கள் லக்னாதிபதி யார், அவர் இயற்கையான சுபரா அல்லது பாவிகளா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இயற்கை சுபர் அப்படிங்கிறவர் யார்? சூரியன். அவர் பாதி நல்லவர், மீதி கெட்டவர். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இயற்கை சுபரா அப்படின்னு பாருங்கள். குரு, சுக்கிரன், புதன் இவர்கள் சுபர்கள். வளர்பிறை சந்திரன் சுபர்கள். பாவிகளுடன் சேராத புதனும் சுபராக இருக்கிறாங்க. இப்படி சுபர்களை பார்த்து இந்த பாவிகளையும் சுபர்களையும் யாருன்னு பார்த்து அவங்களுடைய இயற்கையான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க பாவிகள் நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக சுபர்கள் பாபர்களோட சேரும்போது அவங்களுடைய குணங்களும் மாறும். பாவிகள் சுபர்களோட சேரும்போது பாவிகளுடைய குணங்கள் குறையும். அப்படி நீங்கள் டெக்னிக்கலாக இதெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அடுத்தது 10ஆம் இடம், நம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவோம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தான். அந்த தொழில் ஸ்தானம் எந்த மாதிரியான தொழிலை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இதற்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நுணுக்கமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு 10ஆம் இடமா அல்லது எந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நுணுக்கத்தை சொல்லித்தரேன். உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால்தான் அந்த 10ஆம் இடத்தை நீங்கள் தேர்வு செய்யணும். அது எந்த 10ஆம் இடம் அப்படியே இருந்தாலும் லக்னத்திற்கு 10ஆம் இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சொல்லுது, ஒரு சுலோகத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 10ல் பாம்பாவது பழுதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எந்த பாவத்துக்கும் இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் சுலோகங்கள் நமக்கு சொல்லலை. அப்போது 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தான் அது நல்லதோ கெட்டதோ அந்த தொழிலுக்கு உதவி செய்யக்கூடியதாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே சந்திரனுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கணும். அங்கேயும் கிரகம் இருக்கணும். சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் தான் நீங்கள் அந்த 10ஆம் இடத்தை தேர்வு செய்யணும். இல்லை சார் அப்படின்னா உடனே நீங்கள் போக வேண்டிய இடம் புதன். புத்திசாலிக்கும் பேச்சுக்கும் திறமைக்கும் உண்டான கிரகம்தான் புதன். இந்த புதனுக்கு வியாபாரத்தன்மை ரொம்ப நல்லா பிடிக்கும். அப்போ புதனுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்பது உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் திறமையை செய்ய முடியுமோ அந்த 10ஆம் இடமும், சந்திரனுக்கு 10ஆம் இடம் என்பது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயலை பொறுத்து, உங்களுடைய அறிவை பொறுத்து, அது மனதை பொறுத்து உங்களுடைய தொழிலை முன்னேற்றம் செய்யும். அதை விட ரொம்ப முக்கியம் புதன். பேச்சு வியாபாரத்துக்கு புதன். இந்த புதனுக்கு 10ஆம் இடத்தை பார்த்து வியாபார உத்திகளை நீங்கள் கொண்டுட்டு போகலாம். சூரியனுக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கலாம். இது குறிப்பாக அரசு அதிகாரம் இது சம்பந்தப்பட்ட இடத்த நீங்கள் பார்த்து முடிவெடுக்கணும். அப்போது இந்த ஜாதகர் எந்த இடத்துக்கு வலிமையான கிரகம் இருக்கிறது, லக்னத்திற்கா, சூரியனுக்கா, சந்திரனுக்கா, புதனுக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து இதில் எந்த கிரகத்துக்கு லக்னத்திற்கு பலமாக இருக்குதா
அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். இதில் எந்த 10ஆம் இடம் வலிமை மிகுந்ததாக இருக்கிறதோ அந்த 10ஆம் இடத்து அதிபதி தான் கண்டிப்பாக உங்களை தொழிலை நிர்ணயம் செய்வார். அந்த 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்து 6, 8, 12 மறைஞ்சிடாமல் இருக்கணும். அப்படியும் நீங்கள் பார்க்கணும். அதே சமயம் லக்னத்திற்கும் 6, 8, 12 மறையக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஏறிய நட்சத்திர அதிபதி 10ஆம் இடத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது. லக்னத்திற்கும் 6, 8, 12 மறையக்கூடாது. இப்படி ஒவ்வொரு 10ஆம் பாவத்தையும் நம்ம ஆய்வு செய்து அதில் எந்த 10ஆம் பாவ அதிபதி நமக்கு தொழிலை கொடுக்குறாரு, அது எந்த கிரகம், அது எந்த மாதிரியான இடம், அது உள்நாட்டை குறிக்கக்கூடிய கிரகமா அல்லது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகமா, அரசு தொழிலா அப்படிங்கிறத நீங்கள் நுணுக்கமாக பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் தொழில் பண்ணீங்கன்னா உங்களை யாருமே கண்டிப்பாக தோற்க முடியாது. நீங்களும் நீங்கள் தொழிலில் வெற்றி அடைவீங்க, நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க. அது என்ன காரணம்னா அந்த தொழில் உங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். அந்த இயற்கையாக இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யும்போது அது மக்களால் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் மூலிமா செஞ்சு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு பணமாக மாறும். அது பதவியையும் பாசத்தையும் ரசிகர்களையும் உண்டாக்கி உலக புகழ் பெறக்கூடிய தொழிலதிபராக வரக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. நீங்கள் அதை ஆய்வு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நிகழ்ச்சி காணொளியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கேளுங்க. கண்டிப்பாக நான் ஓய்வு நேரத்தில் இந்த பதிவுகளை போட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.